டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? ரொம்ப மோசம் ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன காரணம்? எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து அடிச்சிக்கிறானுங்க. குழந்தைங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயது சிறுமி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 கொலைகள் நடந்திருக்கு. வெறும் 15 நாள் இவ்வளவு நடந்திருக்கு. என்ன மாற்றான்னு நினைக்கிறீங்கம்மா விஜய் வந்ததுல? மாற்றம் எதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவர் பதவி சரியாக இது பண்ணலை. அது வந்து இப்போ இன்னும் மீண்டும் மீண்டும் அவங்க வந்து அதை பெருசாகிறாங்க இதுமாரின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்து அது சரி எடுத்து செய்யறதுக்கு இன்னும் இது பண்ணல. விவசாயிக்கு ஒரு ஆட்சி எங்களுக்கு என்ன தெரியும், நல்லா தான் இருக்கு. என்ன என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவருக்கு ஆட்சியில? என்ன வித்தியாசமா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு. 2500 பணம் வந்துச்சா? 2500 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருல. 2500 பணம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல. இல்ல 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் தான் போடுறாங்க. வரது இல்ல 2500. இல்ல வர்றது இல்ல, கொஞ்சம் தாமதம்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே தாமதம் தானே. இப்போ இப்படி எல்லாம் பண்றாங்க. 10 வயசு சிறுமி எல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இவரெல்லாம் நல்லா ஆட்சி பண்றாரு நினைக்கிறீங்க? என்ன செய்யறது, எதிரே பார்க்கல விஜய் வருவாரு. தாக்கு பிடிப்பாரு நினைக்கிறீங்களா அந்த 5 வருஷம்? அதுதானே முடியல, எப்படின்னு தெரியலையே. எப்படி இந்த உலகம் இது தமிழ்நாட்டு எது ஒன்று போறாங்கிறது தெரியலையே. போட்டவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ பரிதாபம் மாதிரி இது பாரு, குழால தண்ணி வரல வீட்டில். ஆமாம், நம்ம அரக்கோணம், நம்மளது தண்ணியே வரதில்லை. கரண்ட்டு 10 வாட்டி போவோம். இதில் வேற நான் டிவி கேட்க போகிறேன்னு சொல்லிச்சு. கடன் தள்ளுபடின்ட்டு ஃபுல் கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜனம் நிறைய அது ஃபர்ஸ்ட் வாயை விட்டாரு எல்லாத்தையுமே. 2500 ரூபாய் போறேன்னு சொல்லிட்டு 4000 ரூபாய் வேலை இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ அவர் வாயை ஃபர்ஸ்ட் விட்டாரு, அவ்வளோதான். நீ அடி பொழக்க போறாங்க. அது கம்முன்னு படம் நச்சுன்னு போயிருந்தா கூட நாட்டை யாராச்சும் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. இப்போ எப்படி பிரதர் இதெல்லாம்? இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சு, அதுக்கே இந்த பொழக்கிறாங்க விஜய் அவர்களை. இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் 5 வருஷம் இதுக்கப்புறம் தாங்க வரான்னு தெரியல. நின்னா பெரிய விஷயம், அவ்வளோதான். ஆனா அடி வாங்கி ரொம்ப பொழப்பாங்க இல்லையா போட்டு. சும்மாவே மக்களுக்கு வெறுப்பாங்களே. இப்போ 2500 ரூபாய் கொடுக்கல, 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வேலை இல்லை. அது எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும் மக்களுக்கு. ஆனால் விஜய் அவ்வளோதான். சாட்டை தூரம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு, போடா விஜய்னு. அந்த மாதிரி இருக்குது கதை, வேற ஒன்றும் இல்லை. ரியாக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா? ரியாக்ஷன் திமுக வந்து நடிச்சு எங்களுக்கு ரியாக்ஷன் வேணாமே, எங்களுக்கு நடக்கக்கூடாது, அதானே வேணும். நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு 6 மாதம் டைம் வேணும். உடனே எல்லாம் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது. 6 மாதம் டைம் வேணும்னா 6 மாதம் நடக்கிறதுலாம் பொறுத்துக்கணுமா? ரியாக்ட் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ் வெயிட் பண்ணி தானே ஆகணும். 5 வருஷமா நம்ம எங்கே போகணும்? இல்லை தானே, இதே தானே வெயிட் பண்ணோம். இப்போ 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணல, தப்பே இல்லையே. எங்களுக்கு மாற்றம் வேணும்னு தான் ஓட்டு போடுறோம். 5 வருஷம் அந்த மாற்றம் இல்லை தானே. நான் தமிழ்நாட்டில் மாற்றம் ஒரு நாளில் எப்படி வரும்? நாங்கள் எதிர்பார்க்கறது வரும் கண்டிப்பா அப்படின்னு எதிர்பார்க்க. நான் ஏன் கேட்கறேன்னா, இதை போட்ட கையெழுத்து என்னாச்சுன்னு கேட்கறேன். அப்ப சிங்க பெண்களுக்குன்னு ஒரு கையெழுத்து போடுறாரு இல்லையா? போட்டிருக்கோம். அது இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ்னா டைம் எடுக்கும் இல்லைங்களா? விவசாயி கடன் தள்ளுபடி வந்து முழுதும் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 50,000 தான் பண்றேன்னு இல்ல. அதுல விவசாயிகள் ஜூன் 1 இல்ல அதுல வருத்தம் இருக்குதான். பட் அது என்ன நடைமுறை, என்ன இதுக்கு என்ன பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதை யோசிச்சு தான் இது பண்ணணும். ஏன்னா இதுக்கு நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் எதிர்பார்த்தது, இவரும் இலவசம் சொன்னப்ப இலவசம்லாம் வேண்டாம், எங்களுக்கு நல்லா ஆச்சு கொடுங்க அப்படின்றதான் பார்த்தோம். நாங்கள் இலவசத்தை எதிர்பார்த்து ஓட்டு போடலாம். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஓட்டு போடாத சீமானவர்கள் மாதிரியான அரசியல்வாதிகள் மாற்றம் பேசுறாங்க இல்லையா அவங்களுக்கு? ஏன்னா அவருக்கு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் கொடுக்குறாருல்ல, எல்லாமே அடிப்படையே மாற்றம்னு சொல்றாரு. அடிப்படையே மாற்றம் கொடுக்குறாரு. பட் நாங்கள் எதிர்பார்த்ததை இவர் கொடுப்பாரு நம்புறோம். அது பாசிட்டிவா தான் போய். நடக்கல அப்படின்னா அவர் விமர்சிப்போம், மாற்றுவோம். கண்டிப்பா விமர்சிப்போம். யாரா இருந்தாலும் மாற்றுவோம். சீமான் சொல்கிறது எப்படி பார்த்தோன்னா, அவர் நிறைய மாற்றம் பண்ணலான்னு சொன்னார். ஆனால் அது அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த மாற்றம்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நல்லா தான் இருக்கும். ஆனால் மக்கள் வந்து ஏன் விஜயை மாற்றம்னு நினைக்கிறாங்க? விஜயை பார்த்ததுனால இவங்க விஜய்ன்றாங்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல. கூட சொல்கிறவங்க இப்போ வரையும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. ஒரு குழந்தை இறந்துச்சு, இதே அவங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா அந்த ஆளு கம்முன்னு இருந்திருப்பாரா? ஒரு ட்வீட் மட்டும் போட்டுறாரு, எதுக்கு எத்தாலும் ட்வீட்டு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசினா கூட வாய் திறக்கிறது இல்லை. கம்முன்னு இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த சீட்டில் போய் உக்காரணும்? எல்லாரும் பதுக்கி வச்சு தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக அந்த பதுக்கி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தேடி தான் ப்ரோ இது பண்ணணும் போலீஸ்காரங்க. ரொம்ப கொஞ்சம் பெண்கள் பாதுகாப்புக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் டைட் பண்ணணும் ப்ரோ. அந்த சிங்கப்பெண் திட்டம் இது பண்ணியிருக்காங்களே, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி
இது பண்ண ஆனா முடியும். அதெல்லாம் மாத்திர முடியும் நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு போலீஸ் பண்ண முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் போக முடியாது தான். அப்ப அது ஃபேக் ப்ராமிஸா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட போறாங்க 1ஆம் தேதி. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சொன்னாரு. ஆனா 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? 50,000 இல்லைண்ணா, அந்த விஷயம் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிட்ட தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான். கடன் தள்ளுபடி சொன்னாங்க. ஆமா. 5000 மொத்தமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகள் 1ஆம் தேதி அதெல்லாம் தப்பு தான் ப்ரோ. ஏன்னா ஃபுல்லாக தான் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாதான் அது விவசாயிகளுக்குலாம் இப்போ ஒரு நல்ல இதாக இருக்குமே. போடணும் சார், அதெல்லாம் போடலாம் இல்லையா? எங்க உடனே எல்லாமே பண்ண இல்ல, முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே 1000 ரூபாய் பணம் போட்டாங்க. ஃப்ரீ பஸ் எல்லார்- கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கையெழுத்து ஃப்ரீ பஸ் ஸ்டாலின். சரி, ஓகே. இவங்க வந்த உடனே கையெழுத்து வந்து ஃப்ரீ பஸ்ஸுக்கும் காசு போடுறேன்னு சொல்லலல்ல. அவங்க ஆட்சி இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கையெழுத்து போறேன்னு சொல்லல. கரண்ட் பில்லு கரண்ட் போகணும்னு கூட சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கையெழுத்து வந்து உங்களுக்கு வந்து அதாவது போதை இல்லாத பொருட்களுக்கும் மக்கள் நல்லா பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இருக்கு, பட் ஆனால் இன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம எதையுமே ஒரு 15 நாள்லையோ 20 நாள்லையோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. கரெக்டா? இப்போ நம்ம ஒரு பேபிஸே பிறக்கணும்னா 10 மாதம் வெயிட் பண்ணுறோம்ல. இப்போ வந்து அவர் செட்டில் ஆகுற வரைக்கும் ஒரு 6 மாசம் என்ன தப்பு நடந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, பண்ணாமல் இருக்கல. அது புரியுது. ஆனா வந்து அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்குறேன். அவர் கத்துக்கணும், அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆஹா, அவர் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகலாம் வரல, அவர் மக்களுக்காக வந்திருக்கிறாரு. அவர்னால என்னென்ன முடியுமோ எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. போக போக தான் நம்மளுக்கு தெரியும். உடனே 10 நாள்ல நம்ம எந்த முடிவும் சொல்ல முடியாது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க. ஆனா 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஜூன் 1ஆம் தேதி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. கரெக்ட் தாங்க, எல்லாமே உடனே எங்களுக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஃபுல்லா பண்ணிருக்கலாமே. அது 50,000 அப்ப fake அவங்க அமௌண்ட்ல அந்த அளவு இல்லல்ல, அதையும் நம்ம யோசிக்கணும்ல. அப்ப நான் அது ஃபேக் ப்ராமிஸா இருக்கு இல்லையா? பிரேக் ப்ராமிஸ்லாம் நம்ம இதை சொல்லவே முடியாது. அதாவது சட்டியில இருந்தாதான் கோப்பையில வருங்கிற மாதிரி அவங்கள்ட்ட திமுக வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. எங்க அமௌண்ட்ல இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதை பார்த்துட்டும் இவர் வந்து ஏப்ரல் மாசம் இவரோட அறிக்கையை வெளியிடுறாரு. அப்ப அதுல தெரிஞ்சிருக்கும் இல்லையா? காசு இல்லன்னு தெரிஞ்சிருக்கும். காசு இல்லை மக்கள் வந்து என்னன்னா மக்களை ஏமாத்தலாம். இல்ல மக்களை ஏமாத்தணுங்கிறவருக்கு வந்து அவர் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் நினைச்சா எப்படி வேணாலும் வாழலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். மக்கள் வந்து இப்பவுமே என்ன சொல்றாங்க, வந்து 10 நாள்ல எதுவுமே பண்ண முடியாது, வெயிட் இருந்து பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து நிறுத்துவார் விஜய். அது நம்ம பார்த்தா தாங்க தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏங்க எல்லாமே வந்து உடனே நடக்கணும்னா எப்படி நடக்கும்? அப்படிலாம் சொல்லவே முடியாது. திமுக காட்சியில கரண்ட் போகலன்னு இருக்க முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், வெள்ளமே வருது. திமுக ஆட்சி இருக்கும்போது வெள்ளம் வந்துச்சு, இப்ப விஜய் ஆட்சி இருக்கும்போது வெள்ளம் வரல. அதுக்காக வெள்ளத்தை நம்ம குறை சொல்ல முடியுமா? அது மாதிரி வருதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? வருதுன்னு சொல்ல முடியுமா? சரி, வந்துச்சுன்னா அது அப்பம்போது பார்ப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அப்ப அவர் தப்பு பண்ணா கேள்வி கேட்பீங்க இல்லையா? கண்டிப்பா தப்பு பண்ணா கேட்போம், எல்லாருமே கேட்போம், கேட்காம இருக்க மாட்டோம். அவர் தப்பு பண்ண மாட்டாரு, நல்ல ஆட்சி தான் கொண்டு வருவாரு, நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும். அதனால தான் ஓட்டு போட்டுருக்காங்க. 10 வயது சிறுமி நடந்தது வந்து கவர்மெண்ட் மேல தான் வருது கேஸ். கண்டிப்பா. நீங்க சொல்றத வச்சு நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஒரு 6 மாசம் செட்டில் ஆகணும், டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நடந்தா விஜய் அவர்களை நீங்க விமர்சிப்பீங்களா? கண்டிப்பாங்க, நாங்க கேள்வி கேட்போம். கண்டிப்பா அது வந்து அவங்க கரெக்டா பண்ணலாட்டினா நாங்க கேள்வி கேட்போம், உடனே கேட்க முடியாது. இதுதான். இளைஞர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த இளைஞர்கள் வந்து இப்போ ஃபீல் பண்றாங்கல்ல, கரண்ட் போகுது, சென்னை ஃபுல்லா கரண்ட் போகுது, எல்லா இடத்துலயும் கரண்ட் போகுது, அதெல்லாம் வெறுப்பா இருக்கு இல்லையா? 2,000 ரூபாய் பணம் கொடுக்கல, பாதுகாப்பு இல்ல பிள்ளைங்களுக்கு. ஆமா ஆமா. எப்படி பாக்குறீங்க? விஜய் ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் காலத்தின் போக்கு, நமக்கு எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அது காலத்தின் மாற்றம். நல்லா இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. தெரியல. டிவிக்கு ஆட்சி பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமாம். அவங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசம் ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன காரணம்? எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து அடிச்சுக்கிறானுங்க. குழந்தைங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட். ஓட்டு போட்டவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ பரிதாபமாக இருக்குது பாரு, குழால தண்ணி வரல வீட்டில். ஆமாம், நம்ம அரக்கோணம், நம்மளது தண்ணியே வரதில்ல. கரண்ட்டு 10 வாட்டி போவோம். இதில் வேற நான் டிவி கேட்க போகிறேன்னு சொல்லிச்சு போட்டு. பரவாயில்ல, ஸ்டாலினுக்கே போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு தான் போட்டாங்க. நம்மளது பரம்பரை டிஎம்கே தான் அப்பத்துலேருந்து இப்போ வரையும்.
இப்போ மாற்றம்னு சொல்றாங்கல்ல இவரு, மாற்றம்னா இப்போ சீமான் சொல்றது தானே அடிப்படை மாற்றம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க அது? ஏன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ டிஎம்கே பண்ணதை நான் எதையும் மாற்ற மாட்டேன்னு விஜய் பண்றாங்க. ஸோ இப்போ அப்பனா இப்போ சீமான் வந்திருந்தாருன்னா எல்லாத்தையும் மாத்துறேன்னு சொல்றாங்க. அதுதானே உண்மையான மாற்றமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையாக மாற்றணும்னா எல்லாம் மாற்ற முடியாதுல்ல இப்போ சார். ஏன்னா நடக்கிறத வச்சு தான் சீமான் சொல்கிறது. எப்படி பார்த்தோன்னா அவர் நிறைய மாற்றம் பண்ணலான்னு சொன்னார். ஆனால் அது அவ்வளோ சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த மாற்றம்லாம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தம்பி? நல்லா தான் இருக்கும். ஆனால் மக்கள் வந்து ஏன் விஜய் மாற்றம்னு நினைக்கிறாங்க? விஜயை பார்த்ததுனால இவங்க விஜய்ன்றாங்க. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியல. கூட சொல்கிறவங்க இப்போ வரையும் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. ஒரு குழந்தை இறந்துச்சு, இதே அவங்க பொண்ணுங்க நடந்திருந்தா அந்த ஆள் கம்முன்னு இருந்திருப்பாரா? ஒரு ட்வீட் மட்டும் போட்டுடுறாரு எதுக்கு எத்தாலும் ட்வீட்டு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசினா கூட வாய் திறக்கிறது இல்லை. கம்முன்னு இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த சீட்டில் போய் உக்காரணும்? அது கம்முன்னு படம் நச்சுன்னு போயிருந்தா கூட நாட்டை யாராச்சும் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. இப்போ எப்படி பிரதர் இதெல்லாம் இப்போ ஒரு 15 நாள் தான் ஆச்சு, அதுக்கே இந்த பொழப்புழக்கிறாங்க விஜய் அவர்களை. இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் 5 வருஷம் இதுக்கப்புறம் தாங்குவாரான்னு தெரியல. நின்னா பெரிய விஷயம், அவ்வளோதான். இருக்கிறது. ஆனால் அடி வாங்கி ரொம்ப பொழப்பாங்கல்ல போட்டு, சும்மாவே மக்களுக்கு வெறுப்பாகிறாங்களே. இப்போ 2500 கொடுக்கல, 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வேலை இல்லை. அது எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு தெரியும் மக்களுக்கு. ஆனால் விஜய் அவ்வளோதான். சாட்டை தூரம் இருக்குன்னு சொல்லுவாங்க பாரு, போடா விஜய்னு. அந்த மாதிரி இருக்குது கதை, வேறு ஒன்றும் இல்லை. விஜய் அவர்கள் வந்தப்புறம் நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பப்பெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 28 ப்ரோ அவர் வந்து இப்போதான் ப்ரோ வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாமே வந்த உடனே செய்யணும்னா எப்படி முடியும்? இல்லை, அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரைம் ரேட்டு குறைக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த கஞ்சா அந்த கேஸ்லாம் குறைக்கிறதுக்காகவும் ஒரு கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமே இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அவர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன மாற்றிட முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமாக டைம் கொடுத்தா தான் ப்ரோ எதுவுமே முடியும். நான் கேட்குறது இல்லை சார். இப்போ நான் இந்த க்ரைமை தடுக்கிறதுக்கும் அந்த கஞ்சாவெல்லாம் தடுக்கிறதுக்கும் வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன ப்ரோ, அதை மொழிச்சாதான் முடியும். மற்றபடி வேற என்ன பண்ணுறது? என்ன பண்ண, அவர் வந்து தனித்தனியாக ஒரு ஸ்டேஷனில் ஒரு தனித்தனி ஸ்டேஷன் கிரியேட் பண்ணார். பட் ஆனாலும் அப்படி நடக்குதுன்னு கேட்குறேன். எல்லாரும் பதுக்கி வச்சு தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அதிகமாக. அந்த பதுக்கி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தேடி தான் ப்ரோ இது பண்ணணும் போலீஸ்காரங்க. ரொம்ப கொஞ்சம் நாள் அந்த இது ஓகே. அந்த பெண்கள் பாதுகாப்புக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் டைட் பண்ணும் ப்ரோ. அந்த சிங்கப்பெண் திட்டம் இது பண்ணியிருக்காங்களே, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி இது பண்ணணும். ஆனால் அதெல்லாம் மாற்றிட முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு தனி மனிதனோட ஒரு விஷயத்துக்காக ஒருத்தனுக்கும் போலீஸ் போட முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் போக முடியாது தான். அப்போ அது மாற்ற முடியாது இல்லையா? அது ஃபேக் ப்ராமிஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட போகிறாங்க 1ஆம் தேதி. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சொன்னார். ஆனால் 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? 50,000 இல்லை, நான் அந்த விஷயம் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிட்ட தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் கடன் தள்ளுபடி சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பாதியும், 5 பவுன் வரைக்கும் வந்து ஃபுல்லாகும்னு சொன்னாங்க. 50,000 மொத்தமாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. விவசாயிகள் அதெல்லாம் தப்பு தான் ப்ரோ. ஏன்னா ஃபுல்லாக தான் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாதான் அது விவசாயிகளுக்குலாம் இப்போ ஒரு நல்ல இதாக இருக்குமே. விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வயது சிறுமி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 கொலைகள் நடந்திருக்கு. வெறும் 15 நாள் இவ்வளவு நடந்திருக்கு. என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்கம்மா விஜய் வந்ததுல? மாற்றம் எதுவும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவர் பதவி சரியாக இது பண்ணலை. அது வந்து இப்போ இன்னும் மீண்டும் அவங்க வந்து அதை பெருசாகிறாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு. அதை வந்து இன்னும் ஆட்சிக்கு வந்து அது சரி எடுத்து செய்யறதுக்கு இன்னும் இது பண்ணல. விவசாய கடன் தள்ளுபடின்ட்டு ஃபுல் கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்றாரு. இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஜனம் நிறைய அது ஃபர்ஸ்ட் வாயை விட்டாரு எல்லாத்தையுமே. 2,500 ரூபாய் போறேன்னு சொல்லிட்டு 4,000 ரூபாய் வேலை இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ அவர் வாயை ஃபர்ஸ்ட் விட்டாரு, அவ்வளோதான். நீ அடி பொழக்க போறாங்க அவர் ஆட்சி. எங்களுக்கு என்ன தெரியும், நல்லா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு அவருக்கு ஆட்சியில? என்ன வித்தியாசமா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? என்ன ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு. நாங்கள் இங்கே ஒன்றும் டிவி இல்லை, ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. கரண்ட் போதா வீட்டில்? கொஞ்ச நேரம் போகுது, ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் போகுது. 2,500 பணம் வந்துச்சா? 2,500 1000 ரூபாய் பணம் கொடுத்தாருல. 2,500 பணம் கொடுக்குறேன்னு சொன்னார்ல. இல்லை 1000 ரூபா போட்டிருக்காங்க. 1000 தான் போடுறாங்க. வரது இல்ல 2,500? இல்லை வர்றது இல்லை, கொஞ்சம் தாமதம்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே தாமதம் தானே. இப்போ இப்படிலாம் பண்றாங்க. 10 வயசு சிறுமிலாம் வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. இவரும் நல்லா ஆட்சி பண்றாரு நினைக்கிறேன். என்ன செய்யறது, எதிரே பார்க்கல. எதிர்பார்க்கல விஜய் வருவாருன்னு.
தாக்கு பிடிப்பாரு நினைக்கிறீங்களா அந்த 5 வருஷத்தை? அதுதானே முடியல, எப்படின்னு தெரியலையே. எப்படி இந்த உலகம் இது தமிழ்நாட்டு இது ஒன்று போகிறாங்கிறது தெரியலையே. ஆட்சி வந்துருச்சு, எப்படி இருக்கு? 15 நாளில் கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு 6 மாதமாவது டைம் கொடுக்கணும் இல்லைங்களா? கேள்விப்படுற வரை நல்லா இருக்கு, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு 6 மாதம் ஆனால் தான் சொல்ல அவர் முடியும். போட்ட 3 கையெழுத்து, ஃபர்ஸ்ட் கையெழுத்து 3 கையெழுத்து நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து கரண்ட் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது கையெழுத்து வந்து பெண்கள் பாதுகாப்பு, சிங்க பெண்கள் பாதுகாப்பா இல்லை, எத்தனை ரேப் கேஸ் நடக்குது நீங்க பாக்குறீங்க. இல்ல கஞ்சா கேசஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அது இல்லை, கஞ்சாவுக்கு நிறைய பிடிக்கிறாங்க இல்லைங்களா? நானும் நியூஸ் நிறைய பார்க்குறேன், நிறைய பிடிக்கிறாங்க தான். பட் இந்த விஷயம் எதையுமே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியாது. இல்ல 6 மாசம் வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ இந்த 15 நாள் நடந்ததெல்லாம் உடனே ரியாக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா? ரியாக்ஷன் திமுக வந்து நடிச்சு எங்களுக்கு ரியாக்ஷன் வேணாமே, எங்களுக்கு நடக்கக்கூடாது, அதானே வேணும். நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு 6 மாதம் டைம் வேணும். உடனே எல்லாம் உங்களுக்கு எதுவும் பண்ண 6 மாசம் முடியாது. டைம் வேணும்னா அப்போ 6 மாசம் நடக்கிறதெல்லாம் பொறுத்துக்கணுமா? ரியாக்ட் பண்ணுறாங்க. 5 years வெயிட் பண்ணி தானே ஆனோம். 5 வருஷமா நம்ம எங்கே போனோம்? இல்லை தானே, இதே தானே வெயிட் பண்ணோம். இப்போ 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணல, தப்பே இல்லையே. எங்களுக்கு மாற்றம் வேணும்னு தான் ஓட்டு போடுறோம். 5 வருஷம் அந்த மாற்றம் இல்லை தானே நான் தமிழ்நாட்டில். மாற்றம் ஒரு நாள்ல எப்படி வரும்? நாங்கள் எதிர்பார்க்கறது வரும் கண்டிப்பா அப்படின்னு எதிர்பார்க்க. நான் ஏன் கேட்கறேன்னா, இதை போட்ட கையெழுத்து என்னாச்சுன்னு கேட்கறேன். அப்ப சிங்க பெண்களுக்குன்னு ஒரு கையெழுத்து போடுறாரு இல்லையா? போட்டிருக்கோம், அது இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ்னா டைம் எடுக்கும் இல்லைங்களா? விவசாயி கடன் தள்ளுபடி வந்து முழுதும் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 50,000 தான் பண்றேன்னு சொல்லி. இல்ல அதுல விவசாயிகள் ஜூன் 1 இல்ல அதுல வருத்தம் இருக்குதான். பட் அது என்ன நடைமுறை, என்ன இதுக்கு என்ன பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதை யோசிச்சு தான் இது பண்ணணும். ஏன்னா இதுக்கு நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் எதிர்பார்த்தது, இவரும் இலவசம் சொன்னப்ப இலவசம்லாம் வேண்டாம், எங்களுக்கு நல்லா ஆச்சு கொடுங்க அப்படின்றதான் பார்த்தோம். நாங்கள் இலவசத்தை எதிர்பார்த்து ஓட்டு போடலாம். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஓட்டு போடாத சீமானவர்கள் மாதிரியான அரசியல்வாதிகள் மாற்றம் பேசுறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏன்னா அவருக்கு ஃபண்டமெண்டல் சேஞ்ச் கொடுக்குறாருல்ல, எல்லாமே அடிப்படையே மாற்றம்னு சொல்றாரு. அடிப்படையே மாற்றம் கொடுக்குறாரு. பட் நாங்கள் எதிர்பார்த்ததை இவர் கொடுப்பாரு நம்புறோம். அது பாசிட்டிவா தான் ஒருவேளை நடக்கல அப்படின்னா அவர் மாற்றுவோம். கண்டிப்பா விமர்சிப்போம். யாரா இருந்தாலும் மாற்றுவோம். சீமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நிக்காது. ஏன்னா அவர் மாற்றம் பேசுறாரு, ரொம்ப அவரு பேசிக்கிட்டே மட்டும் இருக்காரு. அவரு கட்சியிலேயே கூட அவரை தாண்டி வேற யாரும் வெளியே தெரியல. ஒரு கட்சினா ஒரு இதுனா 6 கோடி 8 கோடி மக்கள் இருக்கும், வெளியே தெரியணும் இல்லைங்களா? எதுவுமே வெளியே தெரியாம அவர் ஒருத்தர் மட்டும்னா கஷ்டம் இல்லைங்களா? இப்போ அவர் கட்சியில் இப்போ விஜய் கட்சி டிவிக்கே எடுத்துட்டீங்கன்னா நான் 4-5 தலைவர் வெளியில பேர் சொல்ல முடியும். பட் அவர் கட்சியில சொல்ல முடியுங்களா? காளியம்மாள்னு ஒரு லேடி பேசினாங்க, அவங்களுக்கு ஒரு டைம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க, வாய்ப்பே கொடுக்கல. அவங்க எல்லாமே நல்லா தான் பேசுறாங்க. இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல அடுத்த எலெக்ஷன்ல. இல்ல அவங்க ஏடிஎம்கே போனதுனால தான் வாய்ப்பு இல்ல. அவங்க 2 கட்சியில பிரச்சனை இருந்துச்சு. அவங்க இல்ல அவங்க கட்சியில பிரச்சனை இருந்தனால தான் வெளியில போனாங்க. அது அவங்க எனக்கு தெரிஞ்ச ஃபேஸ சொல்றேன். அது மாதிரி அவங்க மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா வெளியே தெரிஞ்சிருக்கும். அவங்க மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்காததான் பெரிய காரணம். அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதெல்லாம் திருத்திக்கிட்டாருன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். இவர் நல்லா பண்ணலன்னா கண்டிப்பா நாங்க அடுத்த வாய்ப்பு. விஜய் ஆட்சி எப்படிங்க? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய் ஆட்சியில? இனிமேக்கு தான் எல்லாமே கொண்டு வருவாங்க. இப்பதானே வந்திருக்கிறாங்க, போக போக தான் தெரியும். முதல்ல 3 கையெழுத்து போட்டாங்க. அந்த கையெழுத்துல வந்து பெண்கள் சிங்க பெண்கள் திட்டம்னு ஒரு திட்டமும், அதுக்கப்புறம் கஞ்சாக்கு வந்து குறைக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா இது ரெண்டுமே வந்து தலைவிரிச்சு ஆடுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாமல். அது எப்படி பார்க்குறீங்க? உடனே 15 நாளில் நடக்கிறத வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னும் இவ்வளோ நாள் இருக்குல்ல, போக போக தான் பார்க்க முடியும். ஆனால் மாற்றம்னு எதிர்பார்த்தோம், அந்த மாற்றம் இருக்கா? இப்போ 2,500 கூட இப்போ 1000 ரூபாய் வருது. அது 2,500 போடணும், அதெல்லாம் போடலாம் இல்லையா? ஏங்க உடனே எல்லாமே பண்ண முடியாது. ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே 1000 ரூபாய் பணம் போட்டாங்க, ஃப்ரீ பஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கையெழுத்து ஃப்ரீ பஸ் ஸ்டாலின். சரி ஓகே, இவங்க வந்த உடனே கையெழுத்து வந்து ஃப்ரீ பஸ்ஸுக்கும் காசு போடுறேன்னு சொல்லலல்ல. அவங்க ஆட்சி இப்பதான் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கையெழுத்து போறேன்னு சொல்லல, கரண்ட் பில்லு கரண்ட் போகணும்னு கூட சொல்லல. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கையெழுத்து வந்து உங்களுக்கு வந்து அதாவது போதை இல்லாத பொருட்களுக்கும் மக்கள் நல்லா பாதுகாப்பாக பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. இருக்கு, பட் ஆனால் இனிமேக்கு தான் தெரியும். நம்ம எதையுமே ஒரு 15 நாள்லையோ 20 நாள்லையோ எந்த முடிவும் எடுக்க முடியாது. கரெக்டா? இப்போ நம்ம ஒரு பேபிஸே பிறக்கணும்னா 10 மாதம் வெயிட் பண்ணுறோம்ல. இப்போ வந்து அவர் செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு 6 மாதம் என்ன தப்பு நடந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே எல்லாமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, பண்ணாமல் இருக்கல. அது புரியுது. ஆனால் வந்து அவங்க சொல்கிற வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்குறேன். அவர் கற்றுக்கணும், அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அவர் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காகலாம் வரல, அவர் மக்களுக்காக வந்திருக்கிறாரு. அவர்னால என்னென்ன முடியுமோ எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. போக போக தான் நம்மளுக்கு தெரியும். உடனே 10 நாள்ல நம்ம எந்த முடிவும் சொல்ல முடியாது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க, ஆனா 50,000 தான் கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஜூன் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. கரெக்ட் தாங்க, எல்லாமே உடனே எங்களுக்கு விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஃபுல்லா பண்ணிருக்கலாமே. அது 50,000 அவங்க அமௌண்ட்ல அந்த அளவு இல்ல. அதே நம்ம யோசிக்கல. அப்ப நான் ஃபேக் ப்ராமிஸா இருக்கு இல்லையா?
பிரேக் ப்ராமிஸ்லாம் நம்ம இதை சொல்லவே முடியாது. அதாவது சட்டியில் இருந்தால் தான் கோப்பையில் வருங்கிற இப்போ மாதிரி பிப்ரவரி அவங்கள்ட்ட மாசம் திமுக வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. எங்க அமௌண்ட்ல இவ்வளவுதான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க. அதை பார்த்துட்டும் இவர் வந்து ஏப்ரல் மாசம் இவரோட அறிக்கையை வெளியிடுறாரு. அப்ப அதுலயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதை தான் காசு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். காசு அப்ப இல்லைன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து என்னன்னா மக்களை ஏமாத்தலாம் இல்லை அப்படின்னு இல்லை மக்களை ஏமாத்தணுங்கிறவருக்கு வந்து அவர் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் அவர் ஆனா அரசியலுக்கு மக்கள் வந்திருக்கிறார். போராடிட்டு தானே இருக்காங்க. மக்கள் வந்து இப்போவுமே என்ன சொல்கிறாங்க, வந்து 10 நாளில் எதுவுமே பண்ண முடியாது, வெயிட் இருந்து பார்ப்போம், அப்ப வெயிட் பண்ணி ஜூன் 1ஆம் பார்ப்போம் தேதி அந்த அப்படிதான் சொல்கிறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை தடுத்து நிறுத்துவாரா விஜய்? அது நம்ம பார்த்தா தாங்க தெரியும். அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏங்க எல்லாமே வந்து உடனே நடக்கணும்னா எப்படி திமுக நடக்கும்? ஆட்சியில் கரண்டே போலையே. அப்படிலாம் சொல்லவே முடியாது. கம்ப்ளீட்டா திமுக கரண்ட் போல. ஆட்சியில் இப்போ போராட்டம் இந்த மாதிரி கரண்ட் போராட்டங்கள் போகலன்னு இருக்க முடியாது. போராட்டங்கள்லாம் பண்றாங்க இல்லையா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், வெள்ளமே வருது. திமுக ஆட்சி இருக்கும்போது வெள்ளம் வந்துச்சு, இப்போ விஜய் ஆட்சி இருக்கும்போது வெள்ளம் வரல. அதுக்காக வெள்ளத்தை நம்ம குறை சொல்ல முடியுமா? அது டிசம்பர் மாதிரி மாசம் வருது. வருதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? கன்ஃபார்ம் வருது. வருதுன்னு சொல்ல முடியுமா? சரி வந்துச்சுன்னா அது அப்பம்போது பார்ப்போம். அதே மாதிரி தான் இதுவும். அப்ப அவர் தப்பு பண்ணா கேள்வி கேட்பீங்க இல்லையா? கண்டிப்பாக தப்பு பண்ணால் கேட்போம், எல்லாருமே கேட்போம், கேட்காம இருக்க மாட்டோம். அவர் தப்பு பண்ண மாட்டார், நல்ல ஆட்சி தான் கொண்டு வருவார், நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால ஒருவேளை தான் நாளைக்கு ஓட்டு ஒரு தப்பு போட்டிருக்கிறாங்க. பண்றாரு. இப்போ 10 வயது திரும்பி நடந்தது வந்து கவர்மெண்ட் மேல தான் வருது கேஸ். கண்டிப்பாக நீங்க சொல்றத வச்சு நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா ஒரு இப்ப- 6 மாசம் செட்டில் ஆகணும், டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நடந்தா இப்போ விஜய் அவர்களை நீங்க விமர்சிப்பீங்களா? கண்டிப்பாங்க நாங்கள் கேள்வி கேட்போம். ம். கண்டிப்பாக அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணலாட்டினா நாங்கள் கேள்வி கேட்போம். உடனே கேட்க முடியாது. சூப்பர். இதுதான். இளைஞர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த இளைஞர்கள் வந்து இப்போ ஃபீல் பண்றாங்கல்ல, கரண்ட் போகுது, சென்னை ஃபுல்லா கரண்ட் போகுது, எல்லா இடத்துலயும் கரண்ட் போகுது, அதெல்லாம் வெறுப்பா இருக்கு இல்லையா? 2000 ரூபாய் பணம் கொடுக்கல, பாதுகாப்பு இல்லை பிள்ளைங்களுக்கு. ஆமா ஆமா இது எப்படி பாக்குறீங்க? விஜய் ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் காலத்தின் போக்கு. நமக்கு எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அது காலத்தின் மாற்றம் தான். நல்லா இருக்கா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. தெரியல.